பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று திருத்தணி முருகன் கோவில் பற்றி பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாக திகழ்கிறது. இந்த கோயில் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகளை கொண்டது. இக்கோயிலை தனியாக முருகன் கோயில் என்றும் அழைப்பர். இக்கோயில் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி. எனவே இந்த தலம் தணிகை என பெயர் பெற்றது. தேவர்கள் பயம் நீக்கிய இடம், முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்கள் ஆகிய பகைகள் தணியும் இடம், அடியவர்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடமாதலும் திருத்தணி என பெயர் பெற்றது. இத்தலத்தில் முருகன் ஒரு தனிமலையில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். இம்மலையின் இரு பக்கங்களிலும் மலைத்தொடர்ச்சி பரவியுள்ளது. வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும், தெற்கே உள்ள மலை கருநீரமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது. சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமார தீர்த்தம் இந்த திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது. அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தணிய மலை என புகழ்ந்து பாடியுள்ளார். இத்தலத்தின் முருகன் வலக்கையில் சக்திகசம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடக்கையை தொடையில் வைத்து ஞானசக்தி பெற்றவராக காட்சி தருகிறார். இந்த முருகனுடன் வேல் கிடையாது. அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர். திருவிழாக்கள் படித்திருவிழா, ஆடி கார்த்திகை, கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி தெப்பத் திருவிழா. புகழ்பெற்ற இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு தவறாமல் சென்று தரிசித்து முருகன் அருள் பெறுங்கள். தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், அங்கே தன்னை மறந்து மயில்கள் எல்லாம் நாட்டியமாடும். தணிகை மலை படிகள் எல்லாம் திருப்புகழ் பாடும், அங்கே தன்னை மறந்து மயில்கள் எல்லாம் மாட்டியமாடும். வேல்மாறன். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே.